இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஹோம்மேட் சாக்லேட்டு. ரொம்ப ஈஸியாக ஒரு கொக்கோ பவுடர், மில்க் பவுடரை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கு. இதில் தண்ணி, வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகுது. சூடானவுடனே பட்டர் போடுறோம். பட்டர் அண்டு கோகனட் ஆயிலு. இதே ஸ்பூன் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். இதில் 5 ஸ்பூன் சுகர் எடுத்திங்கன்னா 5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 3.5 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் கோகனட் ஆயிலு. மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கொக்கோ பவுடர் போடுறோம். இதில் நான் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். டூ ஸ்பூனு சுகர். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பவுடர் பண்ண சுகர் போட்டிருக்கேன். இது கோகனட் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க பட்டர்லேயே பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் லேசாக எசன்ஸ், எசன்ஸ் 1 ட்ராப் போட்டிருக்கேன். அது கோகனட் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக 1 ட்ராப் போட்டால் போதும், அதிகம் போடாதீங்க. இது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூனு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், அது போடுறேன். இதில் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், தேவைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, கேஷ்யூ நட் அண்டு ட்ரை இதெல்லாம் போடலாம். இது வந்து கலக்கினவனா எடுக்காதீங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்மெல்லு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல போட்டவுடனே இந்த கோகனட் ஆயிலு, பட்டர் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் சேர்ந்தவுடனே. அது அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டவுடனே மெல்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துடாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நட்ஸு போடுறோம். இது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கலாம். இது நான் கேஷ்யூ நட்டும் பாதாம் 2ம் பொடிச்சு போட்டிருக்கேன். அது ட்ரை ஃப்ரூட் கூட போடலாம், நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கரெக்டான சாக்லேட் இதில் ஃப்ளேவரில் கிடைக்கும்.
கொக்கோ பட்டர்னு இருக்குது, அது போட்டிங்கன்னா இன்னும் இதை விட நல்லாயிருக்கும். இது ஆயிடுச்சு. இப்போ நான் இது எல்லாமே 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த மோல்டிங்கு நீங்கள் இது இல்லாதவங்க வேறு இதில் கூட போடலாம். நம்ம ஐஸ் க்யூபெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன்லேயே நம்மளுக்கு எவ்வளோ சாக்லேட் வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டாக ஒரு 15 சாக்லேட் வந்திருக்கு. 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்கு. நம்ம ஹோம்மேட் சாக்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. இது ரொம்ப ஈஸி தான், வீட்லேயே செய்யலாம், தேவைக்கு செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.